ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா ஒரு புதிய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டிலிருந்தே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் கூகுளில் tnpds.government.in இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலையை பார்க்க, அதோட நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, இதுதான் வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அப்படி உங்கள் புது ரேஷன் கார்டு வாங்கி அது தொலைஞ்சிருச்சோ இல்லை டேமேஜ் ஆகிடுச்சோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு புதுசாக எப்படி இருந்ததோ அதேமாரி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இது எப்படி அப்ளை பண்ணுறது, நகல் மின்னணு குடும்ப அட்டை எப்படி அப்ளை பண்றது நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் அப்படி கேட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்க குடும்ப தலைவரோட நேமை இங்கிலீஷ்ல ஆட் பண்ணிடுங்க. ரைட் சைடில் தமிழ்லையும் ஆட் பண்ணிடுங்க. இங்கே கீழே ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட், குடும்ப தலைவரோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் அவங்களோட பேர் இங்கே இங்கிலீஷில் ஆட் பண்ணிடுங்க. இங்கே தமிழ் ஆட் பண்ணிடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் லைன் 1 அதை இங்கிலீஷ்ல ஆட் பண்ணுங்க, தமிழ்ல ஆட் பண்ணுங்க. அட்ரஸ் லைன் 2 அதை இங்கிலீஷ்ல ஆட் பண்ணுங்க, தமிழ்ல ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். குடும்ப தலைவரோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பிடிப்பு படம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கேமரா உங்க போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ கேமரா வச்சிருந்தீங்கன்னா அது மூலயமா கூட உங்க போட்டோவை நீங்க எடுத்துக்கலாம். போட்டோ வந்து 5 MB-க்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஜேபிஜி இல்ல PNG இந்த ஃபார்மேட்ல தான் போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்க மாவட்டம், உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட வட்டம் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட கிராமம் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட அஞ்சல் குறியீடு செலக்ட் பண்ணுங்க. கைபேசி எண், குடும்ப தலைவரோட கைபேசி எண் கொடுத்துருங்க. இங்க முகவரி மின்னஞ்சல் ஏதாவது இருந்தா அதை கொடுத்துருங்க. அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க உங்க குடும்ப உறுப்பினர் டீடைல்ஸ் ஆட் பண்றதுக்கு இங்க உறுப்பினரை சேர்க்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்களோட பெயர், பாலினம், அவங்க மாற்றுத்திறனாளியா இல்லையா, இல்ல பிறந்த தேதி என்ன, உறவு முறை என்ன, எல்லா டீடைல்ஸும் அவங்களோட எல்லா டீடைல்ஸும் ஆட் பண்ணி நீங்க குடும்ப உறுப்பினரை ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. இதுதான் அது. நீங்க குடும்ப தலைவரை உறுப்பினரை ஆட் பண்ணும்போது குடும்பத்துல எத்தனை உறுப்பினர் இருந்தாலுமே நீங்க ஒவ்வொரு உறுப்பினரும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ஆதார் நம்பர், குடும்ப உறுப்பினரோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் எந்த ஃபோன் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த ஃபோன் நம்பர் கீழே என்டர் பண்ண சொல்லும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி மறுமுறை அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களால குடும்ப உறுப்பினர் எல்லாருமே ஆட் பண்ண முடியும். இதுதான் வந்து புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. குடும்ப உறுப்பினர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க குடும்ப தலைவரை உறுப்பினரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் யார் யாரெல்லாம் இருக்கோ, கணவர், அப்புறம் உங்களோட குழந்தைகள், அவங்களோட பேர் எல்லாத்தையும் இங்க குடும்ப உறுப்பினரை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி அவங்களோட கைபேசி நம்பரை என்டர் பண்ணி அந்த ஆதார் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி இங்க கிளிக் பண்ணா மட்டும்தான், இதை நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் உங்களால குடும்ப உறுப்பினரை ஆட் பண்ண முடியும். அது இல்லாம குடும்ப உறுப்பினரை ஆட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டை தேர்வு. நீங்க எந்த மாதிரி அட்டை நீங்க எதிர்பார்க்குறீங்க, ரைஸ் அட்டையா இல்ல சுகர் அட்டையா, அந்த மாதிரி இருக்கும். நீங்க எதாவது வேணுமோ செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், எது டாக்குமெண்ட் எது இருக்கோ அதை ஆட் பண்ணி இங்க பதிவேற்றம் பண்ணிடுங்க. பதிவேற்றம் பண்ணிட்டு இங்க எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் இது வந்து மேண்டட்ரி ஆகிட்டாங்க. இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான உங்க வீட்டுல கேஸ் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் இப்பெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. அதனால கேஸ் கனெக்ஷன் இஸ் மேண்டட்ரி. இங்க பாத்தீங்கன்னா இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர், கேஸ் கனெக்ஷன் யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர் இங்க செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கேஸ் எந்த நிறுவனம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ அந்த நிறுவனத்தோட இது பேர் இங்க PPCயா இல்ல SPCயா இல்ல YOCயா அது வந்து எந்த நிறுவனம் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் LPG நுகர்வோர் நம்பர், உங்க கேஸ் கனெக்ஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் எரிவாயு நிறுவனத்தின் பெயர், நீங்க எந்த நிறுவனத்துல இருந்து கேஸ் கனெக்ஷன் வாங்கிருக்கீங்களோ அந்த நிறுவனத்தினோட பெயர் எழுதுறீங்க. இங்க பாத்தீங்கன்னா சிலிண்டர் எண்ணிக்கை, நீங்க எத்தனை சிலிண்டர் வச்சிருக்கீங்களோ அந்த சிலிண்டரை இங்க என்டர் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் என்டர்
பண்ணி உறுதிப்படுத்தி கொடுத்து பதிவு செய்யு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான புது ரேஷன் கார்டு அப்ளை ஆகிடும். ஒன்ஸ் இது அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. அந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சப்மிட் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் குறிப்பு எண்ணை நீங்கள் என்டர் பண்ணி இங்கே நீங்கள் பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒன்ஸு அது ஒரு 4 ஸ்டேஜ் காட்டும். அந்த 4 ஸ்டேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு உங்களோட அட்ரஸ் வீட்டு அட்ரஸுக்கே ஈஸியாக வந்துடும். அது மூலயமா நீங்கள் ஈஸியாக நியூ ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம புது ரேஷன் கார்டில் ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது இதுக்கப்புறம் கட்டாயம். இது தெரியாம உங்களால இதுக்கப்புறம் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.